வணக்கம் எங்கள் தாய் தமிழ் உறவுகளே, இப்போது இணைந்திருக்கும் நான் உங்கள் ஆர்கே ரெஜி. இன்றைய நாளிலே நாங்கள் இந்த காணொலியை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், வெள்ளைமண் பெற்றெடுத்த எமது மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி வெல்வை மக்கள் இன்றைய நாளில் கேக் வெட்டி இந்த நிகழ்வை ஒரு எழுச்சிபூர்வமாக ஒரு குதூகலமாக கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்களும் அந்த காணொலிகளை உங்களுக்கு தர இருக்கின்றோம். தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுடைய காணொலிகளை பார்த்து உங்களுடைய ஆதரவையும் எங்களுக்கு தாருங்கள். இது வெள்ளைமண் பெற்றெடுத்த மேதகு தேசிய தலைவர் பிறந்த நாள் அவர்களின் நிகழ்வை இந்த காணொலிகளை காணலாம். தொடர்ச்சியாக இதுதான் அவருடைய இந்த நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிற இடம்தான் தேசியத்தவருடைய இல்லமாக இருந்தது. தற்போது அது இந்த வீடுகள் எல்லாமே இடிக்கப்பட்டு வெறுமாக ஒரு நிலம் இருக்கிறது. தொடர்ச்சியாக எங்களுடைய காணொலியை பாருங்கள். வனிவாகை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த சரியான மழை அப்படி இருந்தும் எங்களுடைய மக்களுடைய ஆதரவு இந்த இடத்துல பலமாக இருக்கிறது. வாருங்கள் வீடியோவுக்கு போகலாம். சோத்துக்காக வாழ்கிறவன் சொல்லுபடுகிறான், சொரணை கண்டவன் எதிரிகாலி விழுந்து கிடக்கிறான். சோத்துக்காக வாழ்கிறவன் சொல்லுபடுகிறான், சொரணை கெட்டவன் எதிரிகாலி விழுந்து கிடக்கிறான். சீற்றமிக்க தமிழன் தான் புனிய மறுக்கிறான். இது வந்து இன்றைக்கு இந்த கேக் வெட்டி கொண்டாடுறாங்க பிறந்த நாளுக்கு. நம்மள தேசிய தலைவருடைய பிறந்த நாளை ஒட்டி வெள்ளுடுத்துறை தீர்வில் வந்து வெள்ளுடுத்துறையில் வந்து கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. பாருங்கள், சரியான சனம். இந்த மழை கிளையம் வந்து செய்யணும். சரி சரி சந்தோஷம். தேவன் சுவாசனாக்களை கூப்பிடு மரம் கொடுக்குற ஒன்றா கணக்குறியோ சரி வைங்க வேண்டுங்க யோஜனை எல்லாத்தையும் தென்னங்கண்டையில கொண்டு கிருஷ்ணா 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 மிச்ச தென்னங்கண்டைக்கு அறுபதாயிரம் கொடுக்கலாம். நம்மளோட வாசல் இதில் வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் இந்த தென்னம்பிள்ளை கன்றுகளை வழங்கியிருக்கிறார். அதோடு வந்து பாடசாலை உபகரணங்களும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வளர்த்துறை மக்கள் ஒரு வித்தியாசமானவர்கள், பார்க்க வழங்கும் என்று நினைக்கிறேன். என்ன
அவசரப்படுத்தி சரளம் பார்க்கட்டு நம்மை வந்து உங்களித்த காலையில் ஆழத்தில் ஈழத்தில் நம்மை வந்து உங்களித்த காலையில் ஆழத்தில் மனம் கொதிக்க அது துணிக்கும் நாள் வரட்டும் மானத்தமிழ் உள்ளமன்றும் மண்ணில் கார்த்திகை மாதம் கூட்டிடும் போதே நிலமது நெருப்பினை மூட்டிடும் தொப்பியாங்களே சுலேக்ஷா ஹாப்பி பர்த்டே ஜோயோ இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அந்த கேக்கு துண்டு எடுத்துக்கோங்க தீத்துக்கோ துளசி தீத்து துளசி துளசி அண்ணா சுரேஷ் அண்ணா மொபைல் பாட்டு கடைசியா வந்த பாட்டு பாட்டை நீ பாட்டு சாந்தனை படிச்சா அவன் படிச்சா சாந்தனை படிச்சா கோப்பை அவன் படிச்சதுக்கெல்லாம் கோப்பை அண்ணா அந்த போடுற பாட்டு புது பாட்டு வந்து அது என்ன புது பாட்டு வந்தது முன்னாடி கட் பண்ணி போட்டு வேற வாட்ட
இந்த நேரத்திலே வல்லுடுத்துறை மக்கள் ஒரு எழுச்சிபூர்வமாக இந்த பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். வல்லுடுத்துறை என்றாலே நோம்பலாக வித்தியாசமாக தான் இருக்கிறது. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தலைமையிலே இந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. அந்த வகையிலே ஒட்டு மழையிலும் தங்களுடைய மக்களுடைய வருகை மிகவும் இதாகவே அமைந்திருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக அந்த காணொலிக்குள்ளே இந்த அவருடைய தேசிய தலைவருடைய வீடுகளையும் இதில் காண்பிப்போம், அந்த நீங்கள் பார்க்கலாம். இப்போது சாட்டாக மழை கூடுதலாக வருவதனால் மக்களுடைய இது குறைந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையிலே இங்கே வருகை வந்த மக்களுக்காக தென்னங்கன்றுகளும் பூங்கன்றுகளும் பயன் தரும் மரங்களும் இந்த குழுவினரால் கொடுக்கப்பட்டது. மக்களும் மகிழ்ச்சியாக இதை வாங்கி செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பார்த்தால் விசேடமாக இளைஞர்கள் கூடுதலாக இந்த நிகழ்வில் பங்கேற்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக இதை காணொலியை தர இருக்கின்றோம். தங்கமாலை கழுத்துகளே தங்கமில்லுங்கள், மஞ்சு மாலை கழுத்துகளை நினைவில் கொள்ளுங்கள். தளத்தை மறக்கலாமா, தமிழ் நிலத்தை மறக்கலாமா, களத்தை மறக்கலாமா, தமிழ் நிலத்தை மறக்கலாமா. தங்கமாலை கழுத்துகளே களத்தை மறக்கலாமா, தமிழ் நிலத்தை மறக்கலாமா, களத்தை மறக்கலாமா, தமிழ் நிலத்தை மறக்கலாமா. தற்போது இந்த பிறந்த நாள் நிகழ்வானது நிறைவு பெற்றுக்கு வந்தது. ஆனால் மக்களுடைய கூட்டம் சராமரியாகவே இருக்கிறது. வெள்ளைமண் வித்தியாசமாகவே இருக்கிறது. மாமா அரக்க ராணுவ முகாமுக்கு அகற்றப்பட்ட நிலைமையிலே வெறும் மணலாக இன்றைக்கு இளைஞர்கள் ஆதிவாடி பகுதி இளைஞர்கள் அவர்களை அமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு துப்புரவு செய்யப்பட்ட இந்த இடத்திலே பிறந்த நாள் விழா வெகு விமர்சையாக இன்றைக்கு கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஆனால் இலங்கை அரசினுடைய நடவடிக்கைகளிலே இன்னும் மாறுதல் இல்லை என்பதை தமிழக தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த இல்லம் என்று அவருடைய திருவுருவ படத்தையும் அந்த வீட்டின் படத்தையும் ஒட்டிய அந்த சுவரொட்டியை காலையிலே போலீசாரிக்கு வந்திருந்து தலைவர் மேதகு பிரபாகரனுடைய படம் அகற்றப்பட வேண்டும். கஷ்டப்பட்டாங்க
கேட்க மாட்டோம். சரி நான் ஏன் சொல்றேன். தன்மையான இது இடிச்சாலும் உழைச்சே கேட்கலாம். இப்ப காலம் மாறி விட்டு சரி சரி சரியா எங்க வாழ்க்கையில நாங்க பார்வையா உள்ளவோம். இப்ப அரசியல் சரி சரி ஆகவே இன்றைக்கு மாணவர்களும் பொதுமக்களுமாக கூடி பொதுமக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே கேக் வெட்டிய விழாவிலே கலந்து கொண்டு மாணவர்களுக்கு 70 எள்ளுருண்டைகள் வழங்கப்பட்டன. 70 கேக் துண்டுகள், இதே போல 70 சின்னங்கண்டுகள் வழங்கப்பட்டன. 70 அபியாச கொப்பிகள் வழங்கப்பட்டன. இவ்வாறு மிக விமர்சையாக 70வது பிறந்த நாள் இன்றைக்கு இந்த மண்ணிலே கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இறந்து போன மாவீரர்களை தலைவரையும் எங்களுடைய மக்கள் தொடர்ந்து நேசித்து வருகின்றார்கள் என்பதை இந்த நடவடிக்கைகள் காட்டி நிற்கின்ற அந்த வகையிலே இந்த வகையிலே மிகவும் சிறப்பாக இந்த எதிர்காலத்திலே இந்த இடம் ஒரு பூங்காவாக பராமரிக்கப்பட்டு மக்கள் வந்து பார்வையிட்டு செல்லக்கூடிய நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். கார்த்திகை மாதம் கூட்டிடும் கோடி கார்த்திகை பூக்களும் கண்ணில் நீ துணி கண்ணுக்குள்ளே வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே அந்த புண்ணிய நெஞ்சிலே பூத்ததொரு கனவினை எண்ணத்திலே வளர்த்து கல்லறை வாழ்ந்திடும் நல்லவரே உம்மை கைதொழவம் துள்ளோம் கண்டிரப்பி தீபங்கள் அணையலாம் தீயழிவதில்லை, தேசத்தை காக்க உயிர் ஓய்ந்தொழிவதில்லை. தீபங்கள் அணையலாம் தீயழிவதில்லை, உயிர் உள்ளவர் பாசறை. இந்த இடத்திலே பாருங்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் சில இடங்களிலே சில குழப்பங்கள் வந்தாலும் அந்த இடத்திலே அவர் ஒரு கம்பீரமான தோற்றத்திலே இருந்து கொண்டு இருக்கிறார். வல்லவி மக்கள் என்றால் அது ஒரு வீரம் கலராத இடம் என்று கூடி சொல்லலாம். அந்த வகையிலே கொட்டும் மழையிலே மக்களுடைய இங்கே இந்த பிறந்த நாளுக்குரிய வரவானது மிகவும் கூடுதலாகவே இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மழை காலத்திலே இந்த வீடியோவை பதிவு செய்ய முடியாமல் இருக்கிறது. பார்ப்போம், தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த வீடியோக்கள் நாங்கள் போய் போட்டுக்கொண்டிருப்போம். பார்ப்போம், தொடர்ச்சியாக பார்ப்போம். அண்ணா அண்ணா நான் வலிக்கிறேன், நீங்கள் அப்புறம் போடுங்க. ஓ வெட்டிட்டு போடுங்க. ஓகே ஓகே.
போட்டோ புகைப்படம் தாங்கிய இடத்தை மட்டும் அதை கட் பண்ணி எடுத்திருக்கிறார்கள். அது என்னத்துக்காக தெரியவில்லை.